மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜூனியர் அனலிஸ்ட் பணியிடத்திற்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டாக மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இந்த ஜூனியர் அனலிஸ்ட் பணியிடத்திற்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக 40 பேருடைய லிஸ்ட்டு வந்து இந்த நேம் லிஸ்ட் வந்து இதில் செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட்டுக்கு இருக்காங்க. சரிங்களா, யார் யார் அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து அஃபிஷியலாக வந்து டிஎன்எம்ஆர்பியோடைய வெப்சைட்டில் இருக்குது. ஜூனியர் அனலிஸ்ட் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் லெவல் 16 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 36,400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு அலவன்சஸ் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த லெவல் 16ல் 1,15,700 ரூபாய் வரைக்கும் ரீச் ஆகலாம். நெக்ஸ்ட்டு லெவலில் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் போகும்பொழுது உங்களுடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி உங்களுடைய சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இதில் எந்தெந்த டேர்னில் வந்து செலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், எக்ஸாம் நம்பர், அது மாதிரி உங்களுடைய கேண்டிடேட்டோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனல் கேட்டகரி என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, என்ன கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத அதில் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஜெண்டர், எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் சில கேண்டிடேட்ஸ் வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 40 பேருடைய லிஸ்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணி ஆல்ரெடி வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாராவது இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லேயோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இதில் கீழே வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டாக வந்து அடிஷ்னல் நோட் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் மீடியத்தில் படித்த கேண்டிடேட்ஸ் யாரும் எலிஜிபிளில் இல்லை அப்படின்றதுனால ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரியாக வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் செலக்டட் லிஸ்ட்டும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ரூல் 6ல் வந்து இதை அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் ஆக்ட் 2010 படித்த கேண்டிடேட்ஸுடைய அந்த ரிசர்வ்டு சீட்டை வந்து கம்யூனல் சீட்டு கேட்டகரியாக வந்து மாற்றிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அது வந்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்தில் ரிசர்வ், அதாவது ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதில் யாருமே வந்து பிசிஎம் போஸ்ட், அதாவது இந்த தமிழ் மீடியத்தில் படித்த கேண்டிடேட்ஸுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிடல அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அல்லது எலிஜிபிள் கேண்டிடேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இல்லாதனால பிசிஎம் கேண்டிடேட்டை வச்சு அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. எலிஜிபிளில் இருக்கக்கூடிய பிசிஎம்மில் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து வச்சு ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா, அதாவது அந்த ப்ரையாரிட்டியில் இல்லை அப்படின்றதுனால அந்த கம்யூனல் ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ எஸ்சியில் பிஎஸ்டிஎம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இல்லாததுனால அதை வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ், அதாவது கம்யூனல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வச்சு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஏபி பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு எம்பிசி கம்யூனல் கேட்டகரியில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஃபில் ஆகிறதில்ல அப்படின்றதுனால எந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் அவைலபிளாக இல்லை, நான் அவைலபிலிட்டி ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ன்றதுனால அதை வந்து பேக்லாக் வேக்கன்சியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க, நியூ நோட்டிஃபிகேஷன் போட்டு. வச்சுருங்களா, டிஏபி பிஹெச்சில் எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. டோட்டலாக 41 சீட்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருந்தாங்க. 41ல் 40 வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. சரிங்களா, இதில் உங்களுடைய நேமோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய நேமோ வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லைனா வந்து அப்படி இருக்குது ஆனால் கேட்டகரி மாறி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது டிஸ்கிரிபன்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 டேஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் இன்டிமேட் பண்ணிங்கன்னா அது வந்து எஃபெக்ட் பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் அதை கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர்லி ப்ரொவிஷ்னல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேறு ஏதாவது ரிட் பெட்டிஷன்ஸோ இல்லை கோர்ட்டில் வந்து பெண்டிங் அப்பீல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஹானபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேயோ இல்லை மதுரை பெஞ்சிலையோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்சிலையோ வந்து ஏதாவது கேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய அவுட்கம் என்ன வருது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் அல்லது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுடைய அப்பாயின்மெண்ட்டும்
அவங்க எந்த இடத்துல போஸ்டிங் அப்படின்றது போஸ்டிங் ஆர்டரும் சரி, செப்பரேட்டாக தி கமிஷனர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சென்னை அப்படின்ற இந்த அலுவலகத்துலேருந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சரி, போஸ்டிங் ஆர்டரும் சரி உங்களுக்கு வெளியே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எங்கே வரணும், சர்டிஃபிகேட்ஸோடு எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? இதை வந்து வித்தல் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது 9 பேர் வந்து வித்தல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சர்டன் மேண்டேட்டட் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. நான் ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டன் மேண்டேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதில் வந்து இந்த 9 பேரும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போவே அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சுருக்கீங்களா, அதில் வந்து ஏன் உங்களை வந்து இந்த நான் ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு, இன்கேஸ் உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க 30 நாளுக்குள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே, அதாவது ஒர்க்கிங் டேயில் 30 நாள், அதாவது இந்த ரிசல்ட் வந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா வித்தல் தான் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி உங்களை கன்சிடர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாத பட்சத்தில், அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பெண்டிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கு அவங்க நாட் வில்லிங் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஃபர்தராக அவங்களுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தாலும், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?